எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தளபதியுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜனநாயகன் படத்துல இருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறனால இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹைப்பாக தான் இருந்தது. படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டீம் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்ப்போம். அனிருத் மியூசிக்ல அறிவு பாடல் வரியில தளபதி, அனிருத், அறிவு இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ கேட்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாத்தி கம்மிங் சாங் அளவுக்கு தர லோக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் இந்த சாங் வந்து அந்த ஹைப்பை பூர்த்தி பண்ணல அப்படின்னாலும் ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாகவும் செம்ம மாசாவும் கொண்டு வந்திருக்காங்க டீம். இன்னொரு விஷயம், அந்த வாத்தி கம்மிங் மாதிரி இதுலயும் தர லோக்கலாக கொண்டு வந்துட்டா சேம் அதே மாதிரி பீட்லையும் அதே மாதிரி ஒரு ஜோனல் வந்து போயிடும் அப்படின்றதுனால இந்த சாங் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் செலிப்ரேட் பண்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்குடைய ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து காமிப்பாங்க. அதாவது தளபதியுடைய கடைசி படம் அப்படின்றனால இந்த சாங்ல வந்து ஒரு கச்சேரி மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் தளபதி கச்சேரி அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலே சாங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சாங்குடைய ஓப்பனிங்ல கொஞ்சம் ஹைப் ஏற்றுற மாதிரி இருந்தாலும் இன்பிட்வீன்ல நடுவில் வந்து அந்த அரசியலை காமிக்கிற மாதிரி வேற லெவலில் காமிச்சிருக்காரு தளபதி, அதுவும் அவருடைய வாய்ஸ்ல. ஸோ என்னதான் ஒரு அரசியல் படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அரசியலை வந்து உள்ள அந்த லைன்ஸை கொண்டு வந்து காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த சாங்ல பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ஆக்டரே, தளபதி, மமிதா இவங்க 3 பேரும் சேர்ந்து வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பகவத் கேசரி படத்துடைய ரீமேக்காக இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதில் மாடுலேட் பண்ணியிருப்பாரு எச் வினோத். சாங்குடைய ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பீட்டில் கொண்டு போயிட்டு செம்ம ஹைப்பாக தான் கொண்டு போகிறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே லேக் ஆகல. அந்த லேக் ஆன இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து சொல்ல வரும்போது அது மியூசிக் மட்டும் கம்மியாகிற மாதிரி இருக்கு. பட் அதையும் நம்ம வேற கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த கருத்து சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாபெரும் நாடுன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு மரம்னு சொல்லுவாங்க, அந்த வேருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் அறிவு வந்து வேற லெவலில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்குடைய டூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு 4 மினிட்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் 3.15 சம்திங் தான் இருக்கு. ஓகே, எனிவே ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரையும் போறது எப்படின்னு தெரியல. அந்த 3 நிமிஷம் அந்த அளவுக்கு ஹைப்பா கொண்டு போறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சாங்குடைய எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அனிருத் வந்து அண்ணா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு கேட்பாரு. ஓகே அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லுவாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரில் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அதுக்கடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதியுடைய ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாமே மாசப் மாதிரி போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியுடைய ஐகானிக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வாத்தி கம்மிங் சாங்ல இருக்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ் அண்ட் தென் போக்கிரி படத்தில் வந்து போக்கிரி பொங்கல் சாங் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் லியோ படத்தில் தளபதியுடைய நாரெடி தான் சாங். ஸோ இந்த சாங்கில் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே தளபதி வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் முடிஞ்ச உடனே எண்டில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா, அதுக்கடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆக போகிறது கன்ஃபார்முங்க. ஸோ தளபதி கச்சேரி பிளாஸ்ட் அப்படின்றது வந்து 100% ப்ரூவன் ஆக போகுது தேட்டரில். என்ன ஒன்று அதை சொல்லும் போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, லைக் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க தேட்டரில். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து வெளியே வரும்போது அந்த 3 மணி நேரம் கழிச்சு வரும்போது தளபதி அவ்வளோதான், இனிமேல் நம்ம பார்க்க முடியாது, எடுத்த படத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து மனசில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப எமோஷனலாகவும் சென்டிமெண்ட்டாகவும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாகவும் பண்ணிட்டு அந்த தேட்டரில் வந்து பொங்கலுக்கு வேற லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஃபேன்ஸ். அண்ட் அது முடிச்சவொடனே எலெக்ஷனுடைய ஒர்க் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ ஜான் 9 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோட செலிப்ரேஷனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த் எண்டு வரைக்கும் அப்படி இப்படின்னு போயிடும். அதுக்கடுத்து பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் மிட் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் எலெக்ஷன் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. தளபதி என்னதான் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் படத்தை வந்து விட்டுட்டு வர்றது ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்கு. ஸோ அவருடைய நல்ல எண்ணத்துக்கு கண்டிப்பாக அவர் இன்னும் மேலே மேலே தான் போக போறாரு. ஸோ நம்ம யாரும் அவரை வந்து கைவிட போறதில்ல, தமிழ்நாட்டு மக்களும் கைவிட மாட்டாங்க. அவருக்கு எப்படி நம்ம ஒரு ரசிகனா இருந்துட்டு சினி ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி தன்னுடைய மகனா, அண்ணனா, தம்பியா தமிழ்நாட்டு மக்கள் வந்து கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. ஸோ 2026 எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ்ன்றது இருக்கும்ன்றது மக்களால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நான் சாங்குடைய ரிவ்யூ சொல்ல வந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதாங்க உண்மை. என்னதான் நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து இத்தனை வருஷம் இருந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேல் நாட்டு மக்களுக்காக அவர் இறங்கி வரும்போது நம்மளும் அவர் பின்னாடி போக வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. இனிமேல் தான் தளபதியுடைய உண்மையான கச்சேரி பிளாஸ்ட் ஆக போகுதுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான தளபதி வீடியோவுக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.